ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் என் ஹஸ்பண்ட் என்னை எழுப்பி கன்னியாகுமரி போலான்னு சொன்னாங்க. நான் என் பொண்ணு எழுப்புறதுக்கு முன்னாடி அவ எனக்கு முன்னாடி இருந்துச்சு ரெடியா நிக்கா. வீட்டுல டீ குடிக்கன்னு சொல்லி போகும்போது 3 பேரும் ஒரு கடையில டீ குடிச்சோம். டீ குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க அந்த டேயே ஒரு ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் என்ன 3 பேரும் கிளம்பி போயாச்சு. ரோட்ல அந்த டைம்ல வண்டி ஒண்ணு வராதனால கொஞ்சம் போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தது. அதுல வாக்கிங் போயிட்டு உட்கார்ந்த தாத்தா கிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. போகும்போது வெயில் ரொம்ப இல்லாதனால நல்லாதான் இருந்துச்சு. ஆனா கன்னியாகுமரிக்கு என்றாகும் போது அடிச்சு பாருங்க ஒரு வெயில். என் பொண்ணு வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லி புலம்பிட்டே இருந்தா. அந்த வெயில்னாலே என் பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிட்டா. ஆனா கடல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. நாங்க கன்னியாகுமரிக்கு காலத்தை பிளான் பண்ணி போனதே 3 இடம். அந்த 3 இடத்துக்கு போக முடியல. ஏன்னா என் பொண்ணு ஸ்டார்ட் ஆகும் போதே அவ வந்து அப்செட்னால எதுவுமே போக முடியல. நான் வேற என் ஹஸ்பண்ட சரி ஓகேங்க நம்ம இங்கதான் போக முடியல, நம்ம ஒரு கண்ணாடி பழத்துக்கு நீ என்ன கூட்டு போங்கன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் நீ எல்லாம் அதுக்கு ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. சரி ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, இன்னொரு நாள் வரும்போது நம்ம வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் 2 3 இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். எங்க சுத்தி அங்க சுத்தினாலும் லாஸ்ட் ஒரே இடத்துல வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. சரி அந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு வேற இடத்துக்கு போனோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சரி வா ஓகே நம்ம போட்டோ எடுக்கிறதுக்குலாம் சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். போட்டோ எடுக்கும்போது அவர் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. நான் எவ்வளவு ஹைட்டா இருக்கேன் பாரு, நீ குள்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க ஹைட்டா இருந்து நான் குள்ளமா இருந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவரை திருப்பதுக்கு லாஸ்ட் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருந்தோம். என் பொண்ணு வேற பாத்துட்டு இருந்தா. சரி அம்மா நீ என் கூட போட்டோ எடுக்கவான்னு சொல்லிட்டு அவ கூட 2 3 போட்டோவும் எடுத்துக்கிட்டு லாஸ்ட் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு போனோம். ஆனா வெயில் அதிகமா இருந்ததுனால என் பொண்ணுக்கு மூட் அப்செட் ஆயிட்டே இருந்து. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன இடத்துக்கே போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்ட் கடல்ல கால் நினைக்காம போனா எப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு கூப்பிட நான்லாம் ஒண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னேன். அவ சும்மா இருப்பாளா, அவ அந்த உடனே போய் கடல்ல போய் காலை நல்லா நினைச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வர வழியில பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கண்ணிலே காட்டக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா ஐஸ்கிரீம் கண்ணால பார்த்துட்டா. அவ பார்த்தா சாப்பிடாம எப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வார சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.